அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான ரமதான் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது. ரமதானுடைய மாதத்திலே நமக்கான நல்லமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நம்முடைய ஆகிரத்தினுடைய அந்த நன்மை பட்டியலிலே அதிகப்படியான இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் நம்மிலே பலருக்கு இருக்கிறது. உள்ளபடியே முஸ்லிம்கள் உற்சாகத்தோடு இந்த ரமதானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் கண்ணியமான ரமதானை அடைவதற்கும் அதிலே நல்ல பல அமல்கள் செய்வதற்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளியிலே முக்கியமான 2 விடயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்மைகளில் நீங்களும் கூட்டாளியாக ஆகிக்கொள்ளுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, ரமதானில் 4 விடயம் சொல்லுகிறேன். 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அல்லாட்ட அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நீண்ட பெரிய ஹதீஸ், ரமதானை பற்றி விரிவாக பேசின ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய முடிவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே 2 விஷயத்தை அதிகமாக ரமதானில் கேட்க வேண்டும். அந்த 2 விஷயத்தை நீங்கள் கேட்பதின் வழியாக தர்தௌன பிஹிமா ரப்புக்கும், உங்கள் ரப்புடைய திருப்பொருத்தத்தை உங்களால் பெற முடியும். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறத்துக்குத்தானே நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் அமல் செய்கிறோம். வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? நம்ம திக்ரு செய்கிறோம், துவா செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற நல்ல அமல்களில் ஈடுபடுறோம். என்னங்க ரீசன்? என்னங்க காரணம்? பின்னாடி என் ரப்பு என்னைய பொருந்திக்கணும், அவனுடைய திருப்பொருத்தத்தை நான் பெறணும், அவனுடைய அன்புக்கு உரியவராக நான் ஆகணும், அவ்வளோதான். இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? அதுதான் முக்கியமானது. ரசூல் சொல்கிறாங்க, ரம்தானில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய 2 விஷயத்தை தொடர்ச்சியாக அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்கள் ரப்புடைய திருப்பொருத்தத்தை உங்களால் பெற முடியும். முதல் விஷயம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இதை தான் உலகத்திலே வந்த ஒட்டுமொத்த நபிமார்களும் சொன்னார்கள் இல்லையா? நமக்கு தெரியும், ஹஜ்ரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அந்த தொடர் நீளுகிறது. கடைசியாக வந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர எல்லாருமே சொன்ன ஒரு தௌஹீதினுடைய கலிமா என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு அல்லாஹ்வை ரொம்ப அல்லாஹ்வுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா நீங்கள் ஆகிடுவீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் ரமதானில். 2வது என்ன செய்தி அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. பாவ மன்னிப்புக்கான மாதம் இது. ஏன்னா சொல்லப்போனால் ரமதானினுடைய நடுப்பகுதி மக்ஃபிரத்திற்கான 10 நாட்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவ்வலுஹு ரஹ்மா வ அவுசத்துஹு மக்ஃபிரா வ ஆஹிருஹு இத்கும் மினன் நீரான். ரமதானில் முந்திய 10 நாட்கள் ரஹ்மத்திற்குரிய நாட்கள், இடையில் இருக்கக்கூடிய 10 நாட்கள் பாவ மன்னிப்புக்குரிய நாட்கள், இறுதி 10 நாட்கள் நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கான நாட்கள் அப்படின்னு. அப்போ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படி பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு. நம்முடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட கண்ணீர் விட்டு இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிடிக்கும். அப்போ இந்த 2 காரியங்களை ரமதானில் அதிகமாக செய்யணும். இதை செய்கிறதுனால அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்து 2 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு ஆகணும். ஏன்னா உங்களில் யாரும் இதை விட்டு தேவையற்றவர்கள் என்பது கிடையாது. எல்லாருக்கும் தேவை இருக்குது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இந்த 2 விஷயம் தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க ரமதானில் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அது? தஸ்அலூனல்லாஹ அல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தை கேளுங்க. ஆமாங்க, சொர்க்கத்தை கேட்கறதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இந்த ரமதான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் சஹாபாக்களுக்கு இதை தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொர்க்கத்தை கேட்கணும். சொர்க்கத்தை நம்மள யாருமே பார்த்ததில்லை, ஆனால் ஆசைப்படுறோம் அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னு. ஏன்னா இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னாடி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. நம்ம நம்பியிருக்கோம், நம்பிக்கையில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அது இறை நம்பிக்கையில் கட்டுப்பட்டதாச்சே. அந்த நிரந்தர வாழ்க்கை எங்கே அமைஞ்சிடணும்? சொர்க்கத்தில் அமைஞ்சிடணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, இருக்கா இல்லையா? நம்மளில் யாராவது ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டா அந்த செய்தியை கேள்விப்பட்டால் முதல்ல என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடட்டும், அல்லாஹ் அவங்களோட சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிடட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒதுங்கும் இடத்த கொடுத்துடட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறோமா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது சொர்க்கத்துக்கு போகணுன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரமதானில் நீங்கள் அதிகமாக சொர்க்கத்தை கேட்கணும். அடுத்து சொன்னாங்க,
நீங்கள் அல்லாஹ்ட்ட இருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொடிய நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். இந்த 2யும் நீங்கள் அல்லாஹ்ட்ட அதிகமாக செய்யணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. சொர்க்கத்தை அடைவதும் நரகத்தின் கொடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் எல்லாத்துக்குமே தேவை இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஆக ஹதீஸில் இப்படி ஒரு குறிப்பு வந்திருக்குது. எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக உள்ளபடியே மன தூய்மையோடு நிறைந்த இறை நம்பிக்கையோடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும், சொர்க்கத்தின் சுகங்களை எனக்கு கொடு, அங்கே உன்னுடைய லிகா என்ற தரிசனத்தை கொடு, உன்னுடைய அன்பையும் அந்த இணைப்பையும் அந்த உயர்வான அந்த சொர்க்கத்தில் நான் பார்க்கணும் யா அல்லாஹ்னு சொல்லி உளமுருகி தூய்மையான எண்ணத்தோடு இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட வேண்டாரோ சொர்க்கம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குது, இஹ்லாஸாக கேட்குறாரு, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு, அவரை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொர்க்கம் அல்லாஹ்ட்ட சொல்லுமா. ஹதீஸில் வந்திருக்கிற தொடர்ச்சியாக ஒருவர் அச்சப்பட்டு பயப்பட்டு ரொம்ப நடுக்கத்தோடு, யா அல்லாஹ் நரகத்தை எனக்கு கொடுத்துறாத, என்னால் தாங்க இயலாது, உலகத்தில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே, ஒரு சின்ன வலி வந்தாலே, ஒரு சின்ன இழப்பு வந்தாலே, ஒரு சின்ன காயம் வந்தாலே என்னால் எப்படி தாங்கிக்க முடியுதா, முடியல. ஏதாவது ஒரு சின்ன நமக்கு உடல் ரீதியான பலவீனம் ஏற்பட்டு போனால் எவ்வளவு துடிச்சு போகிறோம். உலகத்தில் எங்களால் இந்த சின்னதையே தாங்கிக்க முடியலையே, நரகத்தினுடைய கொடிய வேதனையையும் அதனுடைய அந்த நிலையையும் இப்போ எங்களால் எப்படி முடியும், கற்பனையே செய்ய முடியாது அல்லாஹ். எனவே நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று 3 முறை அச்சப்பட்டு அல்லாஹ்வினுடைய அந்த வேதனையை கண்டு பயந்து மனமுருகி அல்லாஹ்விடத்திலே ஒருத்தர் வேண்டினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை எனக்கு தந்துராத, என்கிட்ட இவர் வேண்டாம், இவரை எப்படியாவது நீ என்னிடத்திலிருந்து தூரமாக்கிரு, ரொம்ப பயப்படுறாரு, உள்ளபடியே உள்ளத்தால் உருகி கேட்கிறார், எனவே இவர் எனக்கு வேண்டாம் என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ரமதானுடைய மாதத்தில் 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. 2 செஞ்சால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும், 2 அதிகமாக கேட்கறது நம்ம எல்லாத்துக்கும் அவசியம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் வழியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே புனிதமான ரமதான் வரப்போகிறது. டே 1லேருந்து ஆரம்பித்து கடைசி நாள் வரை இதை நாம் கட்டாயம் எல்லா நேரத்தினுடைய தொழுகையிலும் நாம் கையேந்தி துவா செய்யும் பொழுதெல்லாம் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் இதை பிறருக்கு ஷேர் செய்து, பிறருக்கு இதை பகிர்ந்து நன்மைகளிலும் கூட்டாளி ஆகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.